ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராஜெக்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள் லேம்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளான பட்ஜெட்டில் 50 ரூபாவில். மேக்ஸிமம் இதுக்கு 50 ரூபா கூட ஆகாது, ஏன்னா பாதி பொருள் உங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் கூட இருக்கும். இந்த பைப் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தது. எங்கள் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறப்போ இந்த பீஸாக இருந்த பைப் தான் இருந்தது. இதுக்கு வந்து 3 பீஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதை லைட்டை வச்சு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு உட்டன் இல்லை எதாவது வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் ஆகிடும். கையை வச்சு அழுத்துனீங்க கை வந்துடும். நல்லா அது ஹார்டன் ஆகிற வரையும் நல்லா அழுத்திக்கிட்டே இருக்கணும். லைட்டரை வச்சு நல்லா காட்டிட்டு அப்புறமா வந்து சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, சர்க்குலர் மோஷனில். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு லிவர் அந்த இது ஹேண்ட் மூமெண்ட் கிடைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு ட்ரில் பிட் எடுத்து அதை ட்ரில் பண்ணிக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இதை பழுக்க வச்சு ஓட்ட கூட போட்டுக்கலாம். இதுக்கு போல்டு சூஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப பெரிய போல்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் போய் கடைக்கு மாத்திர கடுப்பாங்கன்னா இதை போட்டுட்டேன். அப்படின்னா அது கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி கட் பண்ணான்னு நினச்சிங்கன்னா சின்ன போல்டாக போட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு மீடியம் டைட் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அந்த 3 பீஸ் பைப்பையும் அதுமாரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்தமாரி அந்த இதை ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்ருணும். உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ளஸ் அவுட்டர் பியூட்டி வேணும்னா இதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த போல்டு கூட நீட்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் சைஸில் வாங்கிக்கலாம். இது மேலே பிளாக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் எனக்கு ஒர்க்கிங் பர்பஸ் தான் முக்கியன்றதால நான் வந்து இதுக்கு பெயிண்ட் அடிக்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பார்க்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இது லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணி விடணும், ஏன்னா நம்ம இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல்டர் செய்ய போகிறோம். இதுவும் எங்கள் வீட்டில் சும்மா முன்னாடி வாங்கி வச்சு ஒன்று இருந்தது, அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில். இதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று எடுத்து அதை கூட திருவிக்கலாம். அந்த பல்ப் ஹோல்டர் போய் கேட்டிங்கன்னா வந்து கடையிலே கொடுப்பாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் சிம்பிள்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம். அப்புறம் அதுக்கு ப்ளக்கோட இன்ஸ்டாலேஷனும் சிம்பிள் தான், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அது வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் இருக்கணும்னு தான் 50 ரூபாக்குள்ளே வச்சேன். மேக்ஸிமம் இதுக்கு 50 ரூபா ஆகலை, 38 ரூபா ஆச்சு. பட்டு சரி ஒரு டீசென்ட் பட்ஜெட்டாக இருக்குமென்ட்டு தான் 50 ரூபா போட்டேன். ஏன்னா பைப் வந்து ஒரு சில பேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு உட்டன் பீஸ் எடுத்து அதில் நடுவில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி மேக்ஸிமம் அது வந்து ஒட்டாதீங்க. ஒட்டுறதை விட அது வந்து நல்லா இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்போ தேவைனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இதுக்கு பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ளேவுட் வச்சு அதில் வந்து நான் ஒரு போல்டு சென்டர் போர்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லைனா நடுவில் ஹீட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் அந்த பல்புக்கு ஒட்டத்துக்கு நான் இது பண்ணல, ஏன்னா அது வந்து நான் தேவைன்னா கேட்டி மாற்றிக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். தேவைன்னா டக்குன்னு உள்ளார அப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா கூட ஒட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இதை சும்மா ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து வெளில மாட்டி லைட் ஆன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அதில் கேமரா கீழே அந்த லைட்டு கீழே கொண்டு போனால் நல்லா கிளியராக தான் இருக்குது. நம்ம கையில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் உள்ளார ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து உங்களுக்கு அனிமேஷன் ட்ராயிங்ஸ்லாம் பிடிக்குன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பென்சில் ஆர்ட் டெக்ஸ். அதை வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லைட் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியும், அந்த கிளாரிட்டி. அதில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், வித்தவுட் லைட் வித் லைட்டு. உங்களுக்கு அந்த பஞ்சு அந்த ஒயிட் அந்த டிராயிங் எடுத்து கொடுக்குதில்ல,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹரிஷ் சைன் அவுட். தேங்க்யூ.